ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்கோ? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம 50+ சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயாச்சு. தேங்க்ஸ் டு மை யூடியூப் ஃபேமிலி. ஸோ நாங்கள் இப்போ எங்கே பேக் மாட்டின்னு கிளம்பிட்டோன்னா ஃபிஷ் பார்த்துட்டு வரலான்ட்டு ஃபிஷ் வாங்கலான்னு போயிட்டு இருக்கோம். சிக்கனே சாப்பிட்டு போர் அடிச்சிருந்தால சரி ஃபிஷ் செய்யலாம் இன்னைக்கின்ட்டு ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு இருக்கோம். லுலு மால் போய் பார்த்தோம், பட் அவ்வளோ நல்லா இல்லை. அதனால சரி இங்கே ஃபிஷ் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது பார்க்கலான்ட்டு போயிட்டு இருக்கோம். ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு மார்க்கெட்டு. நாங்கள் போகிறது ஒரு 10 o'clock பண்ணிட்டோம். அதனால ஃபுல்லு ரஷ் ஆகிட்டு இருந்துச்சு. இங்கே ஜாஸ்தி பல்காக வாங்குறதுன்னா நிறைய வருவாங்க பல்க் வாங்குறதுக்காக. ஃபிஷ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, பட் ரேட்டும் பயங்கரமாக சொன்னாங்க. வஞ்சரம் வந்துட்டு 1100 சொன்னாங்க. சரி இன்னத்துக்கு 2 பேருக்கு இவ்வளோ செலவு பண்ணுறதுன்ட்டு அயில மீன் வாங்கினோம். அயில கானாங்கழுத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மீன். இந்த டப்பில் போட்டு வளர்க்குற ஃபிஷ் எல்லாம் வாங்குறதில்ல, ஏன்னா அது அவ்வளோ நல்லா இருக்கிறது இல்லைன்ட்டு. அதுதான் இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபிஷ்ஷாக கிடைக்கும். எங்கள் 2 பேருக்கு என்னத்துக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு இங்கே வெளியே க்ளீன் பண்ணிட்டு இருக்குவாங்க. நம்ம ஒரு 20 rupees கொடுத்தா க்ளீன் பண்ணி கொடுக்குவாங்க. ஸோ இந்த அக்கா கிட்ட கொடுத்து ஃபிஷ் எல்லாம் க்ளீன் பண்ண சொல்லிட்டு 20 rupees கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சரி என்ன செய்யல, கொஞ்சம் கறி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலான்ட்டு. இன்னைக்கு சண்டேனால சந்தை வீட்டுக்கிட்ட, அப்படியே காயெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப பயங்கர வெயில். 10 o'clockே பயங்கர வெயிலாக இருந்துச்சு. சரின்ட்டு ஃபுல் எல்லாம் மீன் காய் என்னென்ன தேவை எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். உங்கள் ஊரில் மீனெல்லாம் எப்படி கிடைக்குது? இந்த கானாங்கழுத்தி மீன் எவ்வளோ விலைன்னு சொல்லுங்க. எங்களுக்கு 250 கொடுத்தாங்கோ கேஜி. வந்துட்டு கொஞ்சம் டீ குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு டீ குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். மீன் குழம்புக்கு எனக்கு சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் தான் பிடிக்கும். அதனால அதை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஃபிஷ் ஃப்ரை எப்படி உங்களுக்கு தவாவில் போட்டு வறுக்கிறது பிடிக்குமா, இல்லை எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிடிக்குமா? எனக்கு தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் நல்லா மசாலாலாம் அது மேலே கோட் ஆகி நல்லாயிருக்கும். ஸோ இன்னைக்கு கொழும்புக்கு வந்துட்டு தேங்காய் பால் எடுத்து ஊற்றி செய்யலான்ட்டு டிசைட் பண்ணேன். உங்கள் ஊரில் வெயில் எல்லாம் எப்படி இருக்குது? இங்கே ஹைதராபாத்தில் பயங்கர வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வெயில் ஸ்டார்ட் ஆனதால கொஞ்சம் நல்லா தண்ணி குடிங்கோ, ஹைட்ரேட்டடாக இருங்கோ. நிறைய ஃப்ரூட்ஸு, இந்த சப்ஜா சீட்ஸ் அந்த மாதிரி உங்களை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடுங்கோ, நிறைய தண்ணி குடிங்கோ. ஸோ ஒரு 7 ஃபிஷ் வந்திருந்தது. அது பாதி வந்து கொழும்பு பண்ணிவிட்டு பாதி ஃப்ரை பண்ண போகிறேன். உங்கள் வீட்டில் சண்டே சமையல் என்னான்ட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கொழும்புக்கு தேவையானது வந்துட்டு நான் பை 2ஆக கட் பண்ணிக்கினேன். ஃப்ரைக்கு வந்துட்டு ஃபுல் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஃபிஷ் ஃப்ரைக்கு நீங்கள் என்னென்ன மசாலா போடுவீங்கோ? நான் வந்துட்டு சால்ட்டு, சில்லி பவுடர், தனியா பவுடர், பெப்பர் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் லெமனு, இவ்வளோதான். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிஷ் மீன் மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் கொஞ்ச நேரம். ஸோ உங்கள் வீட்டில் மசாலா எப்படி போடுவாங்கன்ட்டு எனக்கு சொல்லுங்க.
என்னோட ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்ய போகிறேன்னா, சின்ன வெங்காயம், நிறைய பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 தக்காளி, மிளகு, சீரகம் இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட்டை எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு தேங்காய் பால் எடுத்துக்க போகிறோம். புளி ஊற வச்சுக்கணும். இதுதான் 3 மெயின் ஸ்டெப்ஸு. ஸோ இது நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கடாய் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். இந்த நல்லெண்ணெய் வந்துட்டு கோல்ட் ப்ரெஸ் செசமி ஆயில். இந்த பிராண்ட் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம். இது என்ன ஆகுதுன்னா, பொங்கி வருது நிறைய. எண்ணெய் நல்லா சூடாகி நம்ம வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்குற டைமில் நல்லா பொங்குது, ஏன்னு தெரியல. ஆனால் டேஸ்டெல்லாம் நல்லாயிருக்கு. ஆனால் நல்லா பொங்குது, ஏன் ரீசன் தெரியல. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போடணும். வெந்தயம் போட்டுட்டு கொஞ்சம் கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போட போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். ஸோ இந்த ப்ரொசீஜர் ஆகிட்டு பிறகு நம்ம இந்த அரைச்சி வச்ச மசாலா அதில் ஊற்றிட்டு உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறமேட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள். மீன் குழம்புக்கு கொஞ்சம் தனியாத்தூள் ஜாஸ்தியாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் புளி கரைச்சி ஊற்ற போகிறோம். தண்ணியெல்லாம் ஊற்றி அது நல்லா கொச்ச பிறகு தேங்காய் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு திக்னஸ் வர இல்லைங்களா, அப்போ வந்துட்டு மீன் போட்டுட்டு ஒரு 5-10 மினிட்ஸில் ஆஃப் பண்ண போகிறோம். இதுதான் என்னோட ஸ்டைல் மீன் குழம்பு. ஸோ அது கொதிக்கிற டைமில் ஜக்கு வந்துட்டு ஒரு ஜூஸ் பண்ணி தரேன்ட்டு ஜூஸ் பண்ணாங்கோ. மஸ்க்மெலன் வாங்கிட்டு வந்திருந்தோம், மலாம்பழம் கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அது போட்டுட்டு சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுருந்தோம், அந்த ஜூஸ் பண்ணி குடித்தோம். இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளேயே எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, ஒரு 2 o'clock ஆகிடுச்சு. சரி ஜூஸ் குடித்து கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிக்கின்னு நெக்ஸ்ட்டு சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு ஜூஸ் குடித்தோம். இந்த ஜூஸ் குடிக்கிற டைம்லேயே நான் மீன் குழம்பு நல்லா கொச்சிச்சின்ட்டு நான் மீன் போட்டுட்டேன், வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நான். ஸோ ஆல்மோஸ்ட் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டோம். இப்போல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு நான் இப்போ கோகனட் ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறேன். ஏன்னா மாமியார் வீட்டிலேருந்து கோகனட் ஆயில் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்குவாங்கோ. சரி நிறைய தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொரியல் பண்ணும் போதோ இல்லை ஃபிஷ் ஃப்ரை பண்ணும் போதெல்லாம் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது கோகனட் ஆயிலில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணால். ஸோ ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு 2 தான் ஃப்ரை பண்ணேன், நெக்ஸ்ட் எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மீன் குழம்பு ரொம்ப நல்லா வந்துருந்தது. நீங்களும் எப்போனா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தடில். மீனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது, டேஸ்ட் வைஸ் கூட நல்லா இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு இந்த சண்டேவை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம். போயிட்டு ஒரு சின்ன தூக்கம் போட்டுட்டு
ஸோ உங்கள் வீட்லேயும் என்ன சமையல் இன்னைக்கு சண்டே சமையல்ன்ட்டு எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என்னோட vlogs எல்லாம் பாருங்கோ. தேங்க்யூ. பபாய்.